வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது வீர தீர சூரன். சியான் விக்ரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் படம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் டைரக்ஷனில். அருண்குமார் இதுக்கு முன்னாடி சித்தா அப்படின்னு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி சேதுபதி அப்படிங்கிற படம் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே தரமான படங்கள். ஸோ இந்த வீர தீரன் சூரன் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சியான் விக்ரம் வந்து பேக் டு பேக் வந்து ஃப்ளாப் நிறையா கொடுத்ததுனால அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த தங்கலானா இருக்கட்டும், கோப்ரா, எல்லா படங்களும் சரியான மொக்க படங்கள். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு புது சாப்டரை மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்தது. நிறைய இஷ்யூஸ் இருந்தது. படத்தோட ரிலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ தான் ஆரம்பித்தாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே இந்த படத்தால் பெருசாக ஒன்றும் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ 3.5 crores அப்படிங்கிறாங்க. இப்போ செகண்ட் டேவே வந்து இந்த படத்தை ஓவரால் கலெக்ஷன் வந்து ஒரு 7 to 8 crores அப்படிங்கிறாங்க. இப்படி போனால் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணுன்னே தெரில. இதோட கண்டிப்பாக இதோட பட்ஜெட் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 50 crores இருக்கும். ஸோ இந்த படம் வந்து 100 crores எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். எல்லாரும் ஆகா ஓகோன்னு சொன்னாங்க. நிறையா பேருக்கு வந்து சியான் விக்ரம் மேலே ஒரு பெரிய சிம்பத்தி இருக்குது. அவர் வந்து ஒரு பயங்கர சின்சியரான ஒரு டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். ரொம்ப டெடிக்கேட்டாக வேலை பார்ப்பார். ஸோ அந்த விஷயத்தில் சியான் விக்ரத்தை அடிச்சுக்க யாருமே கிடையாது. பட் அவர் கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னா இந்த அன்னியன் படம் வந்துச்சு இல்லையா, அன்னியன் படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர். அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அவர் எல்லாமே வந்து அவர் எடுத்தது எல்லாம் வந்து பெரிய சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக தான் எடுத்தார். வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் ஹீரோ, ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி, ஒரு சூப்பர்மேன் மாதிரி படங்கள்லாம் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். ஸோ அதில் வந்த படங்கள் வரிசையில் சொல்லணும்னா கந்தசாமி ரொம்ப ரிச்சாக இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் கோப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தங்கலான் வந்துச்சு. தங்கலான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்மு. ஸோ ரஞ்சித் வச்சு செஞ்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் கோப்ரா சொல்லவே முடியாது. கோப்ரா நான் பார்க்கவே இல்லை. ஸோ கோப்ரா பார்த்தவங்க மறுபடியும் வந்து சியான் விக்ரம் பார்க்கவே கூடாது, படமே பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. இருமுகன் ஓகே, டீசென்ட் வாட்ச், பட் அதுவும் வந்து சரியாக போகலை. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரிசையாக ஃப்ளாப்பு, தோல்விகள் கொடுத்ததுனால இப்படி வந்து ஒரு தூள் விற்கிறத மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் ஒரு சாதாரணமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு சியான். இந்த வயசில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 58 வயசு அப்படிங்கிறாங்க. த மோஸ்ட் சீனியர் இந்த செகண்ட் கேட்டகரி ஆக்டர்ஸில் அவர் வந்து ஒரு சீனியர். ரொம்ப காலமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அவரால் அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியல. தூள், சாமியெல்லாம் வந்தப்போ ஹி வாஸ் பீக் நம்பர் 1. அவர் சொல்லப்போனால் அவர் தான் நம்பர் 1 ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தில் இருந்தார். பட் அந்த விஷயத்துலேருந்து கீழே சறுக்கி வந்து அவரோட புவர் செலெக்ஷனால் இந்த நிலைமையில் இருக்கிறாரு. நவ் ஹி ஸ்ட்ரகிளிங், ஹி ஸ்டில் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர் சூஸ் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டைரக்டர் சூஸ் பண்ணதுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ரொம்ப 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 ஆவரேஜாக இருக்குது. இவ்வளோ ரொம்ப ஒரு ஒரு சப்ஜெக்ட் என்ன மாதிரி அதாவது எடுத்துக்கிட்டாங்க. ஒரு படம் வந்து ஒரு 1 night ஈவெண்ட்டில் படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில், ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி. அது மாதிரி தான் கைதி வந்து அந்த மாதிரி ஒரு 1 night ஈவெண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தோட திரைக்கதை எப்படி இருக்கணும்? நெருப்பு மாதிரி இருக்க வேணாமா? தீ பிடிச்சி எரிய வேணாமா? கைதியில் அதில் தான் நம்ம வந்து பெருசாக அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். கைதியில் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து சீட்டில் அப்படி எட்ஜில் பிடிச்சிட்டு தான் இருப்போம். அந்த அளவுக்கு பரபரப்பாக போகும். படத்தில் எந்த மொமெண்ட்லேயும் வந்து ஒரு தொய்வு இருக்காது. எங்கேயுமே வந்து ஸ்லாக் இருக்காது. ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையில்லாத ஃப்ளாஷ்பேக்கு, சாங் சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது. ரொமான்ஸ் போர்ஷன் எதுவுமே இருக்காது. இது எல்லாம் வந்து படத்தில் வந்து பெருசாக டிப் பண்ணி விட்ரும். இந்த படத்தில் ஒரு 1 night ஈவெண்ட் படம்னு எடுத்துக்கிட்டு சரியான கதையை சூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour அவங்க என்ன பேசுகிறாங்க, எந்த பொம்பளை ஒரு பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, குழந்தைய அழைச்சிட்டு வந்து ஹஸ்பண்ட் காணோன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஹஸ்பண்ட் போய் அதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஒய்ஃப் காணோன்னு. ஒய்ஃப் காணுமா, ஹஸ்பண்ட் காணுமா, அந்த அம்மா செத்துச்சா இல்லையா, அந்த 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 குடும்பத்துக்கும் இந்த பெரியவர் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? இந்த பெரியவர் குடும்பம் யார்? அவருக்கு ஒரு பசங்க இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கசமசான ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தொழில் என்ன, அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கான், அவன் இன்னொரு பெரிய ஆள், அவனோட பேக்ரவுண்ட் என்ன,
அதே மாதிரி நடுவில் ஒரு குடும்பம் வந்து நீதிக்காக ஒய்ஃபு காணும் ஹஸ்பண்டு காணும் தவிக்கிறாங்கல்ல, அவங்க யார்? ஏன் அவங்க காணா போகணும்? அவங்க ரொம்ப ஆர்டினரியான ஃபேமிலி மாதிரி தெரியுது, அவங்கள எதுக்கு காணா அடிக்கணும்? விக்ரம் யார்? அவர் வந்து ஒரு காளி, பழைய டானு, அந்த பெரியவர் கீழே ஒர்க் பண்ணவர் அப்படின்னு காமிக்கிறாங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து எல்லா தொழிலையும் விட்டுட்டு கொலைகளையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மளிகை கடை வச்சுட்டு துஷாரா விஜயன் ஒரு அன்பான ஒய்ஃபோட ஒரு குழந்தையோட மாமியாரோட இருக்கிறாங்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் படத்தில் என்ன சொல்கிறது, இந்த ஸ்டேஜிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேச்சுரலான ஒரு ஆர்ட் ஒர்க்கு ஸ்டேஜிங் அவங்க காமிக்கிற அந்த மளிகை கடையாக இருக்கட்டும், அந்த திருவிழா செட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க காமிக்கிற வீடு, போலீஸ் ஸ்டேஷன், ரோடு, வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன சொல்ற அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே தெரியல. அதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. பட் டைலாக்ஸு பாடு புவர் டைலாக்ஸ். டே எங்கடா போகிற, மெதுவா வை, அப்படி வை, ஏங்க என்ன பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ட்டு படம் ஃபுல்லாக உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ பதற்றமாக இருக்கிற மாதிரியும் பயங்கர வந்து என்ன சொல்கிறது ஒரு பதப்போடு இருக்கிற மாதிரியும் நம்மகிட்ட காமிக்கிறாங்க. பட் வந்து எதுவுமே வந்து சிங்க் ஆகலை. அவ்வளோ வந்து ஒட்டுதல் இல்லாத டைலாக்கு. படம் ஃபுல்லாக உளறிக்கிட்டே இருக்காங்க. கேரக்டர்ஸ் அவ்வளோ கேரக்டர்ஸு. திடீர்னு திலீப்பை காணுங்கிறாங்க, டே வெங்கட் யாரா, வெங்கட்டை செத்துட்டானாங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளி, அதுதான் வந்து விக்ரம். அப்புறம் ரவி அப்படிங்கிற கேரக்டரு, அப்புறம் அவங்க பையன் ஒரு கேரக்டரு, அப்படின்ட்டு ஒரு டிஎஸ்பி கேரக்டரு, அப்படி ஏகப்பட்ட கேரக்டரு. எந்த கேரக்டரையுமே இன்க்ளூடிங் காளியை கூட நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியல. யாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வி கெனாட் ஃபாலோ எனி கேரக்டர் இன்க்ளூடிங் த ஹீரோ. துஷாரா விஜயன் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக வளரிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கேரக்டர் வந்து செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. படத்தில் வர அத்தனை கேரக்டரும் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. எந்த கேரக்டர் என்ன பண்ணுது, ஒரு தெளிவான திரைக்கதையும் தெளிவான டைலாக்ஸும் ஸ்டோரி லைனும் இல்லவே எழுதலை. இது வந்து ஒரு நம்மளை மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுற ஒரு வியூவருக்கே படம் புரியல அப்படின்னா, ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு, ஒரு பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு எப்படி இந்த படம் புரியும்? சியான் விக்ரம் படத்தை பார்க்கணுங்கிறவங்களுக்கு, சியான் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸும் மாஸ் ஆக்டிங் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். அதாவது அவங்க பார்க்கலாம். அவங்க சியான் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காரு, சட்டையெல்லாம் ஒத்து போட்டு வராரு, கம்பீரமாக இருக்காரு, இரும்பு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு இது பண்ணலாம். அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி பார்க்கலாம். பட் எத்தனை தடவை பார்க்க முடியும்? இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து டே இன்னுமே புரியலடா, என்னடா பண்ணுறீங்க, யாரடா கொல்லணும், யாரை காப்பாற்றணும், எவனா சாவுங்க, எவனா உயிர் வாழ்ந்துட்டு போங்க, இன்னும் எதை பற்றி அக்கறை இல்லாமல் படத்தில் சும்மா தேமையான உட்காந்துருக்கோம். படம் முடிஞ்சால் போதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். படத்தில் இந்த ஃபேன் மண்டையை வச்சுக்கிட்டு, இந்த ஃபேன் மண்டை மாதிரி இருக்குது பாம்பு, அதை வச்சுக்கிட்டு அலையிறானுங்க. அந்த சீன்லாம் படு அபத்தமாக இருக்குது. அப்படியெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு கண்ணி வெடி போட்டு ஒருத்தனை கொல்ல முடியுமா? அப்புறம் திருவிழாவில் அவர் நடந்தே போகிறாரு, அவர்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அந்த படத்தில் சொதப்போல். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட், ஒரு சீன் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சியான் விக்ரமோட கேரக்டரும் அவரோட லுக்கும் தான் நல்லா இருக்குது. மற்றபடி படத்தில் எதுவுமே ஒர்த் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அருண்குமார் இந்த படத்தை வந்து சுத்தமாக வேஸ்ட் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமோட கால் ஷீட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ சும்மா வந்து சியான் விக்ரம் மேலே ஒரு சிம்பத்தினால ஆகா ஓகன் போந்துட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளில் ஆக்சுவல் ரிசல்ட் தெரிஞ்சிடும் கலெக்ஷனில். இட் வில் நாட் சஸ்டைன் ஃபார் லாங். இந்த மூவி கண்டிப்பாக ஃப்ளாப் தான். இட் வில் நாட் ஈவன் ஏர்ன் 10-15 crores ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 2.5 out of 5 star.